ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முருங்கைப்பூ. பக்கத்து வீட்டில் மரம் உடச்சிக்கிச்சின்னு சொல்லி கீழே போட போனாங்க. அதில் வந்து பூவை மட்டும் கிள்ளிக்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா ஆஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 2 நாள் உலர வச்சுட்டு பொடி மாதிரி அப்புறமாளுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அவங்களுக்கு அப்புறமா காட்ட பாருங்க. அதில் அப்படியே அந்த கொழுந்து கீரைங்களையும் போட்டிருக்கேன். ரொம்ப அயன் சத்து உடம்புக்கு சேரும். குழந்தை இல்லாதவங்கெல்லாம் ஆண்களுக்கு எல்லாம் வந்து பலம் சேர்க்கக்கூடியது. அதனால் நல்ல பெண்களுக்கு நல்ல இரும்பு சத்தை சேர்க்கும், ஹீமோகுளோபினை கூட்டும். அதனால் இது காய வச்சுட்டு அப்புறம் காட்டும் பாருங்கள். அடுப்பில் வானல் வச்சு வானல் சூடானதான் என்ன செய்யணும் தெரியுமா? அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். நெய் பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டிங்களா? போட்டதுக்கப்புறம் அதில் காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கிட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் காந்தினதும் கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு அதில் வந்து நம்ம உணர வச்சுருந்தா முருங்கைப்பூவை வந்து போட்டுடணும். நல்லா நெய்யில் நல்லா முருவலாக எடுக்கணும். இதை போட்டு நல்லா முருவலாக எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கணும். சாதத்துக்கு தேவையான தூள் உப்பு சரியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு திரும்பி வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதோட சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? அந்த பூ சத்தம் அவ்வளோ கிறிஸ்பி ஆகிடும் நெய்யில். எப்படி முருங்கைத்தழை எப்படி சுருண்டு வெந்துருமோ நெய்யில் அதே போல் ஆகிடும். இதுக்கப்புறம் இதில் ஃபைனலாக வந்து மிளகு ஜீரக பொடி, 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி. உங்களுக்கு ஆப்ஷனல் பெருங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இதை திருப்பி நல்லா வதக்கணும். பாருங்கள், அந்த நெய்லாம் இல்லை பாருங்கள், பூ இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ இதை காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி போச்சு. ஆறினதும் இதை நல்லா அப்படி மசிச்சு விடணும் அந்த முருங்கைப்பூ இதை சரிங்களா? மசிச்சு விட்டுட்டு இதில் சாதம் போட்டு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும் முருங்கைப்பூ சாதம். இது வந்து ஹீமோகுளோபின் குறைபாடு பெண்களுக்கு வந்து ரொம்ப உடல் பலம் கூட்டக்கூடியது. அதாவது பெண்கள் வந்து இந்த சிறு குழந்தைகள் இருக்கு இல்லையா, நெற்குத்து பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க பிள்ளைங்க வயசுக்கு வந்தாக்கா முட்டையெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, முட்டை நல்லெண்ணெயெல்லாம் வாயில் ஊற்றுவோம் இல்லையா, அதெல்லாம் அருவருப்பான சாப்பாடு. ஆனால் இது போல் சின்ன ஒரு 10 வயசுலேருந்தே நெற்குத்து பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு பருவம் எழுதக்கூடிய பெண்களுக்கு இது போல் கொடுத்துட்டு வந்தோம்னா பலம் சேரும் சரிங்களா? அவங்களுக்கு வந்து இந்த பீரியடு டைமில் ஏற்படுத்தக்கூடிய வலியெல்லாம் வந்து இந்த பலம் வந்து குறைச்சிடும் இல்லையா. அதனால் இது வந்து முருங்கைப்பூ சாதம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நலம் சேர்க்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. சாதம் கொஞ்சம் நிறைய போட்டு பேசணும். ஆனால் எங்கள் அம்மா வந்து இந்த சாதம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மருந்து முருங்கைப்பூ சாதம் இதெல்லாம் அந்த பண்ணி சாப்பிடாது. அதனால் வந்து இந்த பூவை நான் ஒண்டியாகவே சாப்பிடணும். இவ்வளோ பூவும் ஆக்சுவலாக ஹீமோகுளோபின் குறைபாடுங்கிறதால 10 நாளைக்கு முன்னாடி இந்த பூவை பறித்து காய வச்சு நிலவோட்டமாக உடச்சி வச்சுருவேன். இன்றைக்கி தான் சரியான குழம்பு இல்லை வீட்டில், அதனால் சரின்னு இதை செஞ்சு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெய் வாசம் அடிக்கும். நெய் வேணால் இன்னும் நீங்கள் தூக்கலாக போட்டுக்கலாம்.